everyone, welcome to PMIS TNPSC Prep Hub. இன்னைக்கான டிஎன்பிஎஸ்சி நியூஸ் அனலைசிஸ்ல என்னென்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ராக் பைத்தான். அதாவது பைத்தான் ராக் பைத்தான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ட்ரீ பேஸ்ட் அனிமல்னு சொல்லலாம். அந்த அனிமலை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஹேண்ட்லி அப்சர்வேட்டரி, அதாவது குவாண்டம் சிக்னல்ஸை பத்தி இந்த அப்சர்வேட்டரியில சொல்லியிருப்பாங்க. அது என்ன நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி 20th மனாமா டயலாக், அதாவது இந்த டயலாக் வந்துட்டு ஒரு 2007ல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனோட கோல்ஸ், இதனோட சிக்னிபிகன்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி அடுத்து மர்ச்சன்ட் ஷிப்பிங் பில். நேம்லயே நம்மளுக்கு தெரியுது, மர்ச்சன்ட் அப்படிங்கும்போது ஷிப், அதனோட கம்யூனிகேஷன்ஸ், அதாவது நம்ம ட்ரேடு, இதை பத்தி எல்லாம் இதனோட பில்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டாக்ஸ் ஃபார் என்விரான்மெண்ட் ஷோஸ். என்விரான்மெண்ட் ஷோஸ்னால நமக்கு ஆப்வியஸா தெரியும், சினிமாஸ், கான்சர்ட், இந்த மாதிரி விஷயங்கள். இதுல இம்போஸ் பண்ணிருக்க டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் அப்படிங்கிறது 2024. ஸோ இந்த மிஷன் மூலியமா வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ மூவிங் ஆன் டு ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியன் ராக் பைத்தான். இந்த ராக் பைத்தான் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா பைத்தான் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம காமனா எங்க பார்க்க முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டுல பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அது மேஜரா வந்து எம்டிஆர், அதாவது முதுமலை டைகர் ரிசர்வ், எஸ்டிஆர் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அண்ட் மகாவனி சாகர், இந்த 3 பிளேசஸ்லயும் வந்துட்டு நம்ம அதிகமா பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இதனோட நேட்டிவ் அப்படின்னா இது எங்கன்னு பாத்தீங்கன்னா டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் ரீஜன்ஸ் சொல்றாங்க. இதை காமனா எப்படியெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னா பிளாக் டெயில்டு பைத்தான், இந்தியன் ராக் பைத்தான், ஏஷியன் ராக் பைத்தான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வேர்ல்ட்லயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஸ்னேக் அப்படின்னு வந்து சொல்ல முடியுது. அதே மாதிரி இது வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ராக் பைத்தன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க்கர் கலர்ஸ்ல இருக்கும். அதே டெக்கான் பிளாட்டியூ அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய ராக் பைத்தன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் லைட்டர் கலர்ஸ்ல இருக்கக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ராக் பைத்தான்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாம பாகிஸ்தான்லயும் இருக்கக்கூடிய அனிமல் தான். ஸோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியதான் வந்துட்டு பை லென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது 4.6 meters வரைக்கும் இருக்கும். அதுவே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராக் பைத்தன்ஸ் எல்லாமே 2.4ல இருந்து 3 meters வரைக்கும் தான் லாங்கா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராக் பைத்தன்ஸ் எல்லாமே 52 kgs அப்ராக்சிமேட்லி இருக்கும்னு சொல்றாங்க. பட் இந்தியாவில் இருக்கக்கூடியது இதை விட கம்மியா -5 kgs இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ராக் பைத்தன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட ஹெட் வந்துட்டு ஒரு ரெட்டிஷ் ஆர் பிங்கிஷ் கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன லைட்டர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப பாய்சனஸ் அனிமலா அப்படின்னு கேட்டா இது வந்து பாய்சனஸ் அனிமல் கிடையாது. அதே மாதிரி இது மனுஷங்க கிட்டயும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்லி அப்சர்வேட்டரி, அதாவது குவாண்டம் சிக்னலுக்கான ரிசர்ச்னு சொல்றாங்க. இந்த ரிசர்ச்சை வந்து யாரு கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அட் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது RRI, அவங்கதான் வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்க அப்சர்வேட்டரி, அதாவது லடாக்ல இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இருக்கு. அது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் லொகேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் பீமிங் குவாண்டம் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அப்சர்வேட்டரியில மட்டும்தான் வந்துட்டு இந்த சிக்னலுக்கான இடம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்தியால வந்து 3 பிளேசஸ்ல இந்த சிக்னல்ஸ்க்கான லொகேஷன் வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி அட் ஹேண்ட்லி, நெக்ஸ்ட் வந்து மவுண்ட் அபு இன் ராஜஸ்தான், நெக்ஸ்ட் ஆரியபட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்சர்வேஷனல் சயின்ஸ் உத்தரகண்ட். இந்த 3 பிளேசஸ்லயுமே குவாண்டம் சிக்னல்ஸை வந்து ஈஸியா பீம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வியபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் குவாண்டம் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த குவாண்டம் சிக்னல்ஸ் வந்து எங்க இந்த அப்சர்வேஷன் வந்து எங்கெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்கன்னா கனடா, யூரோப், சைனால கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்தியால வந்து ஹிமாலயாஸ்ல இருந்து கோஸ்டல் பிளேன்ஸ், அதாவது டாப் டு பாட்டம், அண்ட் டெசர்ட்ல இருந்து டிராபிக்கல் ரீஜன்ஸ், ஈஸ்ட் டு வெஸ்ட், இந்த மாதிரி எல்லா பிளேசஸ்லயுமே வந்துட்டு இந்த அப்சர்வேஷன் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஹேண்ட்லி சைட்டை வந்து ஏன் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு ட்ரை அண்ட் கோல்ட் டெசர்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதனோட டெம்பரேச்சர் வந்து -25 to -30 வரைக்கும் இருக்கனால ஈஸியா அண்ட் அப்லிங்க் அண்ட் டவுன்லிங்க் ஆஃப் குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் பாசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு குவாண்டம் பிஹேவியரோட பிஹேவியர்ஸ் இருக்க அந்த போட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஈஸியா நம்மளால கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 20th மனாமா டயலாக், அதாவது IISS மனாமா டயலாக்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸோட மனாமா டயலாக்னு சொல்லுவாங்க. இது எப்ப இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004ல இருந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கிங்டம் ஆஃப் பஹ்ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வருஷம் வந்துட்டு இந்த சீசன்ல வந்துட்டு பஹ்ரைன்ல இந்த டயலாக் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதனோட ஆர்கிடெக்சர், அதாவது ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோட செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்ஸ்க்காக தான் இது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்துட்டு யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் லீடர்ஸ், மினிஸ்டர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட், நார்த் அமெரிக்கன், யூரோப், ஆப்பிரிக்கா, ஏஷியா, இவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா
ஃபார் ரீஜனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அண்ட் டு ஷேர் பாலிசி ரெஸ்பான்சஸ். இதுக்காக தான் வந்து கலந்துப்பாங்க. இதுல யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் கலந்துக்கிட்டாரு. அதாவது 20th மனாமா டயலாக் வந்து அவர் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் என்ன ஹைலைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியாவோட டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் இன் அட்ரஸிங் சேலஞ்சஸ் அக்ராஸ் மிடில் ஈஸ்ட் அதை வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2024 தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிடில் ஈஸ்ட் லீடர்ஷிப் இன் ஷேப்பிங் ரீஜனல் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மனாமா டயலாகோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சிக்னிஃபிகன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தனிங் ரீஜனல் கோஆபரேஷன் இன் கல்ஃப் அண்ட் பியாண்ட். செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ப்ரொமோட்டிங் டயலாக் பிட்வீன் எமர்ஜிங் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ். தேர்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அட்ரஸிங் கான்டெம்பரரி சேலஞ்சஸ் இன் செக்யூரிட்டி எக்கனாமிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். இது எல்லாமே சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இந்தியாவோட சப்போர்ட் வந்து எதுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ரஹாம் அக்கார்ட்ஸ்க்கு இருக்கு. அதாவது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் I2U2 குரூப்பிங்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட சப்போர்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் ஏரியா சச் அஸ் வாட்டர், எனர்ஜி, டிரான்ஸ்போர்டேஷன், ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கான என்னன்னு பாத்தீங்கன்னா மர்ச்சன்ட் ஷிப்பிங் பில். மர்ச்சன்ட் ஷிப்பிங் பில் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது மர்ச்சன்ட் ஷிப்பிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. எதுக்காக இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டினா ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ், பேசஞ்சர்ஸ் ஆர் கார்கோ வியா ஷிப்ஸ். அதாவது டொமஸ்டிக்காவும் இருக்கலாம், இன்டர்நேஷனலாவும் இருக்கலாம், த்ரூ வாட்டர். ஸோ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் தான் வந்து மர்ச்சன்ட் ஷிப்பிங்னு சொல்லுவாங்க. ஓகே, மர்ச்சன்ட் ஷிப்பிங் வந்து எப்ப இந்த பில் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1958 வந்து பாஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இதனோட இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதையெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஷிப்பிங் போர்ட், நெக்ஸ்ட் மேரிடைம் அட்மினிஸ்ட்ரேஷன், next registration and transfer of Indian vessel, next prevention and contamination of pollution. இதெல்லாம் தான் வந்துட்டு important highlights of merchant shipping billனு சொல்லுவாங்க. சரி, எதுக்காக இந்த பில் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஷிப் இருக்கு அப்படின்னா அதனோட ஓனர்ஷிப் கிரிட்டீரியா பத்தியோ இல்ல வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதனோட ஓனர்ஷிப் கிரிட்டீரியா வந்துட்டு டிஃபைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த பில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரீம் லைன்ல கொண்டு போறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியன் ஷிப்பிங்கோட டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமானது எஃபிஷியன்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இந்தியன் மர்ச்சன்ட் ஷிப்பிங். ஸோ இந்த மெரைன் சிஸ்டம் பாதுகாக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாத்தையுமே அலைன் பண்ணி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸை பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மர்ச்சன்ட் ஷிப்பிங் பில் பாஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் வாஸ் என்விரான்மெண்ட் ஷோஸ். என்விரான்மெண்ட் ஷோஸ்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது அம்யூஸ்மெண்ட் டாக்ஸ்னு நம்ம சொல்லலாம். சாரி, தட் இஸ் நாட் என்விரான்மெண்ட், தட் இஸ் என்டர்டைன்மெண்ட் ஷோஸ். ஓகே, அம்யூஸ்மெண்ட் டாக்ஸ்னு சொல்லலாம். அதாவது மூவி டிக்கெட்ஸ், எக்ஸிபிஷன், ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இம்போஸ் பண்ற டாக்ஸ் தான் இது. இது எந்த வருஷம் இது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2017 இது பண்ணாங்க. 10% என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் வந்துட்டு இம்போஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்றாங்க. ஓகே, இது வந்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி கூட இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதாவது மூவி டிக்கெட்ஸ்க்கு 28% ஜிஎஸ்டியும் அண்ட் கேமிங் அண்ட் கேம்பிளிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு 18% ஜிஎஸ்டியும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, கரண்ட் ரேட் ஆஃப் என்விரான்மெண்ட் டாக்ஸ் இன் இந்தியா வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 30% சொல்றாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு எப்ப அந்த ஜிஎஸ்டியை கிளைம் பண்ண முடியும்னா பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது அதனோட ஜிஎஸ்டியை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் வெதர் என்விரான்மெண்ட் டாக்ஸ் வந்துட்டு டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸானு. ஸோ என்டர்டைன்மெண்ட் டாக்ஸை வந்துட்டு இன்டைரக்ட் டாக்ஸா தான் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஒரு சர்வீஸா தான் ப்ரொவைட் பண்றாங்க, அதனால வந்து இது இன்டைரக்ட் டாக்ஸ் தான் சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இப்ப வந்து ஜிஎஸ்டிலே இன்க்ளூட் பண்ணிட்டனால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் செப்பரேட்டா கிடையாது, காமனா இன்க்ளூடட் இன் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் 2024 அதனோட மைல்ஸ்டோன். ஓகே, இதோட டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷனோட பிரைமரி கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு ஃபார்மர்ஸ் ஐடி கிரியேட் பண்றதுதான் வந்துட்டு இதனோட டார்கெட்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து குஜராத் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு ஃபார்மர்ஸ் ஐடி கிரியேட் பண்றதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25% அந்த டார்கெட்டட் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்மர்ஸ் ஐடி கிரியேட் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டோட லேண்ட் ரெக்கார்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணியும் அவங்களோட ஆதார் கார்டு பேஸ் பண்ணியும் வந்து அப்டேட் பண்றாங்க. அடுத்த பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இருக்காங்க, அடுத்து மகாராஷ்டிரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேற எங்கெல்லாம் இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், ஒடிஷா அண்ட் ராஜஸ்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு எப்ப வந்துட்டு எவ்வளவு பேத்துக்கு வந்துட்டு இது பண்ணணும்னு கோல் அச்சீவ் பண்ணணும்னு இருக்காங்கன்னா
2817 crore பீப்புள்ஸை வந்துட்டு இந்த ஸ்கீம் கடையில கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜி எது எய்ம் பண்ணி இருக்குன்னா டு இம்ப்ரூவ் ஃபார்மர்ஸ் லைஃப். ஓகே, இதனோட கீ டார்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 11 கோடி மக்களுக்கு வந்துட்டு அடுத்த 3 வருஷத்துல ஃபார்மர்ஸ் ஐடி கிரியேட் பண்ணணும்னு இருக்காங்க. அதாவது 2024 to 2025ல 6 கோடி மக்களுக்கும், 2025ல இருந்து 2026ல 3 கோடி மக்களுக்கும், 2026ல இருந்து 2027 வரைக்கும் 2 கோடி மக்களுக்கும் வந்துட்டு இந்த ஃபார்மர்ஸ் ஐடி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் கிராப் சர்வே வந்துட்டு லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த 2 வருஷத்துல. ஸோ 2024ல இருந்து 2025ல 400 டிஸ்ட்ரிக்ட்ஸும், 2025ல இருந்து 2026க்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் அதை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 farmers to take informed decisions. அதாவது வந்துட்டு அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை சொல்லிட்டு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அக்யூரேட் டேட்டா வந்து நம்மளுக்கு எந்த கிராப் விதைக்கிறாங்க, எந்த கிராப் ஈட் பண்றாங்க, எல்லாத்துக்கான அக்யூரேட் டேட்டா. அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது லாஸ் நடக்குது அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணி எப்படி நல்ல வழியா கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. அதே மாதிரி இது ஒரு டைரக்டாவும் இல்லை இருக்கலாம், இல்லை இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னும் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பெர்ஃபெக்டான சர்வீஸ் டெலிவரி ஃபார்மர்ஸ்ல இருந்து கொடுக்கறதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும்போது, கண்டிப்பா ஒரு இடத்துல சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடியது இருக்கிறது தான். ஸோ இதுல ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது fragmentation of agriculture land, next high initial cost, next வந்து lack of sufficient research, next inadequate infrastructure, lack of digital literacy and language barrier. ஸோ இது எல்லாமே வந்து சேலஞ்சஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணி சீக்கிரமா வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஃபார்மர்ஸ் ஐடி கிரியேட் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மிஷனோடது. ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.